ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய மொறு மொறு கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி எப்படி செய்யத்தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசை செய்யறதுக்கு நீங்கள் மாவு அதிக நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை. சட்டுன்னு ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்தில் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் ஈஸியான டிஃபனாக செஞ்சு தரலாம். வாங்க இந்த இன்ஸ்டண்ட்டான மொறு மொறு கிறிஸ்பியான தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின பச்சரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துங்க, இல்லை வீட்டிலே அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் 1 கப் அளவு எடுத்துங்க. 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும். அரிசி மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து கிடைக்கும். பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்துருக்கு. இப்போ இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிட்டு இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதோட துருவின கேரட், சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. நல்லா சாப்பிட பார்த்து சுவையாக இருக்கும். இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளக்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, வரமிளகாவை மிக்சர் ஜாரில் பொடிச்சது தான். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மிளகுத்தூள் சில்லி ஃப்ளக்ஸ்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ மாவோட வெஜிடபிளாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், 1 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஊற்றுறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு எண்ணெய் விட்டு நல்லா சுற்றிரு பரவற மாதிரி தொடச்சிடலாம். இப்போ தவா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடான பிறகு மாவை நல்லா ஒரு முறை கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஒரு தோசை ஊற்றுறப்பையும் மாவை இது மாதிரி கலந்துட்டு ஊற்றிங்க. இது பச்சரிசி மாவுன்றதுனால அடியில் தங்கிடும். இப்போ 1.5 கரண்டி அளவு மாவை நல்லா பரவலாக இது மாதிரி கேப் இல்லாத அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சுற்றிரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சு 1 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஓட்டியாக நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு தோசை ரெடி. இப்போ இதை சுட சுட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். நல்லா சுவையாக இருக்கும். நான் இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. எப்பயுமே நம்ம தோசை கோதுமை மாவு ரவலாக சேர்த்து செய்வோம். ஆனால் வெறும் 1 கப் அரிசி மாவு வச்சு நல்லா மொறு மொறுன்னு சுவையான இந்த கிறிஸ்பியான தோசை ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வீட்டில் தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படாமல் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான வெஜிடபிள் தோசை ரெசிப்பியை காலை நேரத்தில் டிஃபனுக்கும் ஈஸியாக செஞ்சு அசத்தலாம். நைட்டு டின்னர் கூட செஞ்சு அசத்தலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குது. ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 1/2 கப் ஜவ்வரிசி வச்சு நல்லா மொறு மொறு கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் 10 நிமிடத்தில் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக மொறுமொறுப்பாக அருமையாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ நல்லாவே பொரிஞ்சு வறுபட்டுருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மிக்சர் ஜாரில் வறுத்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறாமல் அரைச்சிங்கன்னா மிக்சர் ஜார்லேயே ஒட்டிக்கும். அதனால் நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு
100 கிராம் எடையுள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச ஜவ்வரிசி பவுடரோட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தாங்க சேர்க்குறேன். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்தோம், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க. 1 கப் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா 1 கப் அரிசி மாவு சேர்த்துங்க. நான் 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கலந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டுடுங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மாவு ஊறட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். மாவு நல்லாவே ஊறியிருக்கு. கொஞ்சம் திக்காகவும் இருக்க பாருங்கள். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம், பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலைகள் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்னதாக ஒரு வெங்காயத்தை கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. மாவோட கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம ரவை தோசை ஊற்றுவோம்ல, அந்த பதத்துக்கு மாவை நல்லா தண்ணியாகவே கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கலாம். நம்ம ரவை தோசை ஊற்றுவோம்ல, அந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ இதை ஊற்றுறதுக்கு தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு தவா நல்லா சூடானதும் அதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவு மாவை நல்லா பரவலாக இது மாதிரி மெலிசாக ஊற்றிக்கங்க. உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு பெருசாகவோ சின்னதாகவோ ஊற்றிக்கலாம். ஆனால் தீத்தாதீங்க. இது மாதிரி ரவை தோசை மாதிரி பரவலாக ஊற்றிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 30 செகண்ட் வெந்ததும் கொஞ்சமாக சுற்றிலும் எண்ணெய் விட்டு நல்லா கிறிஸ்பியானதும் தோசையை அப்படியே மடித்து விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஜவ்வரிசி தோசை ரெடி. சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவு மாவை நல்லா பரவலாக மெலிசாக ஊற்றிக்கங்க. தோசை தவா நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி மாவு ஊற்றின பிறகு அடுப்பை மீடியமாக வச்சு வேக விட்டு எடுங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுப்பான தோசை ரெடி ஆகிடுது. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி சுட சுட சர்வ் பண்ணலாம். எப்பயும் செய்கிற தோசையை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை இந்த ஜவ்வரிசி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட நல்லா அருமையாக சூப்பராக பிரமாதமாக இருக்கும். இது மாதிரி தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.